அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் ப்ராடக்ட் செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்லர்ஸ் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா kvaish+newtest அப்படிங்கிற பையர் நேமில் வந்திருக்கும். டெலிவரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை இல்லைனா பெங்களூர் அந்த மாதிரி போட்டிருக்கோம். லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா MLHHAA அந்த மாதிரி போட்டிருக்கும். அதாவது அந்த அட்ரஸையும் அந்த பேரையும் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இது வந்து ஃபேக் ஆர்டரோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண வைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா அமேசானில் செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முக்கால்வாசி செல்லர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் யோகா அப்படிங்கிற பேரில் வரும், நியூ டெஸ்ட் அட் அமேசான் அப்படிங்கிற பேரில் வரும். இதெல்லாம் வந்து ஃபேக் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2022 ஜூன் மே வாக்கில் அமேசான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைஸ் அண்டு வெயிட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஈஸி ஷிப்பில் நாம் ஷெடியூல் பண்ணும்போது லென்த்து, பிரெட்த்து, டெப்த்து பேக்கேஜோடது, அதாவது பொருளை பேக் பண்ணதுக்கப்புறம் உள்ள சைஸையும் வெயிட்டையும் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணுவோம். என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது அதுவே கேல்குலேட் பண்ணி நமக்கு சொல்லும். இந்த இடத்துல மோஸ்ட்லி பிகினர்ஸ் அண்டு ஏற்கனவே செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் செல்லர் கூட ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ப்ராடக்டோடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 450 கிராமுக்கு மேலே இருக்கும். அது கூட பேக்கிங் மெட்டீரியலில் சேர்த்தும் போது 550, 590, 600 அப்படி மாறிடும் அதோடைய வெயிட்டு. அப்படி மாறினா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்லாபுக்கு போயிடும், அடுத்த வெயிட் ஸ்லாபுக்கு போயிடுச்சுன்னா 25 ரூபா கூட வரும். இதை கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, வேணும்னே 500 கிராமுக்கு உள்ளே வர்ற மாதிரி குறைச்சி போட்டுருவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் எடுத்து வெயிட் மிஷின் மேலே வச்சு பார்த்தா 550 கிராம் இல்லைனா 600 கிராம் இருக்கும். செல்லர்ஸ் வேணும்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டெலிவரி காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக கம்மி பண்ணி போடுவாங்க. இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பெரிய செல்லர்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. நமக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி என்கொயரி பண்ணியிருந்தாங்க. என்ன என்கொயரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டைட்டிலில் வந்து ப்ராடக்டோடைய வெயிட் வந்து 3 kgன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த கோகோ பீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். டைட்டிலில் வெயிட்டை பார்த்தீங்கன்னா 3 kg இல்லைனா 5 kg அப்படின்னு போட்டுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும்ல, அதில் போய் பார்த்தா 1 kg இல்லைனா 750 கிராம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, லிஸ்டிங் பண்ண போகும்போதே என்ன பண்ணிடுறதுன்னா அந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டுடுறது, டைட்டிலில் மென்ஷன் பண்ணிடுறது 5 kg அப்படின்னு, அதை கஸ்டமர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் சில செல்லர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமேசான் இந்த ப்ராடக்ட் சைஸ் அண்டு வெயிட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டரை வந்து ஷெடியூல் பண்ணும்போது ஒரு சைஸ் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா, அந்த சைஸை இனிமேல் நாங்கள் தான் சொல்லுவோம். நீங்களாக வந்து ஒரு சைஸை கொடுக்க முடியாது, நாங்கள் தான் சொல்லுவோம். இதை எங்கேருந்து நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் லிஸ்டிங் பண்ண போகும்போது ப்ராடக்டோடைய டைமென்ஷன் அண்ட் பேக்கேஜோட டைமென்ஷன் ஒன்று கொடுத்துருப்பீங்க. அதை வச்சு ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வெயிட்டு தான் வரும், இவ்வளோ டைமென்ஷன் தான் வரும் அப்படிங்கிறத நாங்களே வந்து ஆடிட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சைஸையும் ஒரு வெயிட்டையும் உங்களுக்கு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு கூடவே அதை எடிட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம ஷெடியூல் பண்ண போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து 750 கிராம்னு காட்டும். நீங்கள் அதை அழிச்சிட்டு திரும்ப 490 கிராம் போடுற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அழிச்சிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 20 நாள், 30 நாள், 40 நாள் அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த ஆர்டருக்கெல்லாம் இந்த மாதிரி கம்மி பண்ணி போட்டிங்களோ அந்த ஆர்டருக்குன்னா அந்த ஆர்டர் ஐடிக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அதன் மூலிமா நீங்கள் எவ்வளோ ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து மிச்சம் பண்ணிங்களோ அதை உங்கள்கிட்டருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் மட்டும் 15,000 ரூபாய் அவருக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி வெயிட்டை வந்து கம்மி பண்ணி போட்டிருந்தாரு. ஆனால் இவர் சொல்கிறது வந்து ஆக்சுவல் தான் போட்டிருந்ததாகவும் அவங்க வந்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படியோ ஒன்று மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு சார்ஜஸை வந்து அமேசான் பண்ணிடுறாங்க. இதுக்கு அமேசான் சைட்லேருந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வேணுனே கம்மி பண்ணிட்டீங்க, வேணுனே கம்மி பண்ணி போட்டீங்க, சார்ஜ் பண்ணிட்டீங்க எக்ஸ்ட்ரா இப்படின்னு செல்லர்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லையா.
இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் அமேசான் கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்டை வாங்கி செக் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் வந்து நான் சரியான டைமென்ஷன் தான் போட்டேன், நீங்கள் தப்பாக வந்து காசை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அமேசான் உங்களை வெரிஃபை பண்ணிக்கணும் இல்லையா, நீங்கள் உண்மை தான் சொல்கிறீங்க அப்படின்னு. எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் FBAக்கு பொருளை அனுப்பிச்சிங்க அப்படின்னா FBAல அது ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அதில் உங்களுடைய பொருள் வந்து கிராஸ் ஆகி வெளியே வரும்போது அதோடைய ஆக்சுவல் வெயிட்டு, டைமென்ஷன் எல்லாமே கால்குலேட் ஆகிரும். ப்ளஸ் அதை அவங்க பேக்கிங் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த கன்வேயர் வழியாக அனுப்பிச்சுடுவாங்க அந்த மிஷினுக்குள்ளே. அது வெளியே போட்டிருக்கக்கூடிய அந்த பாக்ஸு மொத்த வெயிட் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக FBAல இருக்கக்கூடிய பொருளை வந்து இவங்க கண்டிப்பாக செக் பண்ணிடுவாங்க நம்ம FBAக்கு அனுப்பும்போது. ப்ளஸ் வந்து நீங்கள் MRP லேபிள் ஒட்டியிருக்கீங்களா, உங்கள் ப்ராடக்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அது நியூ கண்டிஷனில் இருக்குதா, இது எல்லாத்தையுமே FBAக்கு நீங்கள் அனுப்பும்போது அவங்களால செக் பண்ணிட முடியும். ஆனால் MFNக்கு எப்படி அவங்க செக் பண்ண முடியும்? MFNல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருளை வந்து கொரியர் பர்சன் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க ஹப்புக்கு கொண்டு போவாங்க, அங்கேருந்து வேற ஒரு ஹப்புக்கு போகும், அங்கேருந்து கஸ்டமருக்கு டெலிவரி ஆகிடும். இதில் எங்கேயுமே வந்து அமேசான் செக் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த டெலிவரி ஸ்டேஷன் ஹப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கவங்களுக்குலாம் இதை செக் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்காது. அதனால் இது எங்கேயுமே வந்து செக் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம கையிலேருந்து போனதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட தான் போய் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போது உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியையும் உங்களுடைய டைமென்ஷன், உங்கள் பேக்கேஜோட டைமென்ஷனையும் எப்படி வந்து அமேசான் செக் பண்ணுவாங்க? அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமேசான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாவோ இல்லை அமேசானுடைய டைரக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மூலியமாவோ உங்களுடைய பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கி ஆடிட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர்ஸ் தான் இந்த kvaish+newtest அப்படின்னு ஆர்டர் வரும், இல்லை யோகா அப்படிங்கிற பேரில் ஆர்டர் வரும், இல்லை newtest@amazon.com அப்படிங்கிற பையர் நேம்லேயே ஆர்டர் வரும். இது வந்து ஒரு 90% நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இன்னும் ஒரு 10% பார்த்தீங்கன்னா டவுட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த ஆர்டரை வந்து இந்த மாதிரி ஆடிட் பண்ணுறதுக்காக தான் எடுக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக ஆர்டர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்டை இந்த மாதிரி ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேரில் ஆர்டர் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, செல்லர்ஸு இது ஃபேக் ஆர்டர் அப்படின்னு நினச்சிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க அந்த ஆர்டரை. நிறைய இந்த மாதிரி என்கிட்ட என்கொயரி வந்துச்சு, நான் கேன்சல் பண்ணிட்டேன், அது பார்க்க ஃபேக் ஆர்டர் மாதிரி இருந்தது, கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது உங்கள் ப்ராடக்டோடைய டைமென்ஷன் மட்டும் இல்லை, மேபி வந்து உங்கள் ப்ராடக்டோடைய MRP லேபிள் நீங்கள் ஒட்டியிருக்கீங்களா, ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி MRP லேபிள் ஒட்டியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் GTN எக்ஸம்ஷன் வாங்கும்போது ஒரு லோகோ போட்டு வாங்கியிருப்பீங்க இல்லையா, ப்ராடக்ட்டில் அந்த லோகோ இருக்கணும், இல்லைனா பேக்கிங்கில் அந்த லோகோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்பும்போது அந்த லோகோலாம் போட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது, நியூ ப்ராடக்டை தான் நீங்கள் அனுப்புகிறீங்களா, இல்லை ஆர்டர் போட்ட உடனே கேன்சல் பண்ணிடுறீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மேபி செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, டைமென்ஷன் அண்ட் வெயிட்டை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்டருந்து போகும், அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனை ரீச் ஆகும். அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்டோட டைமென்ஷன் அண்ட் வெயிட்டை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷெடியூல் பண்ணும்போது ஒரு சைஸ் அண்ட் வெயிட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதுவும் நீங்கள் ஆக்சுவலாக அனுப்பின ப்ராடக்டில் அதோடைய சைஸையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது வந்து மிஸ்கம்யூனிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கிறீங்க ஷெடியூல் பண்ண போகும்போது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அமேசானுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ASIனுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் உங்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கிறீங்க, வெயிட்டை வந்து கம்மி பண்ணி போட்டிருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸ் மூலிமா நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு 90% நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். இன்னும் ஒரு 10% ஒருவேளை பின்னாடி இன்னும் ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா சில யூடியூப்பில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபேக் ஆர்டரு, அதாவது அமேசான் கேன்சலேஷன் சார்ஜை நம்மகிட்ட வந்து வசூல் பண்ணுறதுக்காக ஃபேக்காக அவங்களே போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகாது, அந்த ஹப் வரைக்கும் போயிடும். அங்கே ஒரு நாள் 2 நாள் ஹோல்ட் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன ஆயிருன்னா அந்த ப்ராடக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. யார் பை பண்ணவங்களே கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிட்ட வரும், அந்த ஆர்டர் கேன்சல் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கேன்சலேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் நம்மகிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேன்சலேஷன் சார்ஜை எடுத்து
அதன் மூலிமா ரெவன்யூ அமேசான் நம்மகிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து நார்த் சைடில் வந்து சில யூடியூப் சேனலில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அதாவது நம்மகிட்ட இருந்து கேன்சலேஷன் சார்ஜ் மூலியமா அமேசான் வந்து ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சலேஷன் சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை 45 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டில் போயிட்டு டிரான்சாக்ஷன் வியூவில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கேன்சலேஷன் சார்ஜ் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆர்டர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது கேன்சல் தான் ஆகும். கேன்சலேஷன் சார்ஜ் எடுத்திருப்பாங்க, அதை திரும்ப 45 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்லேயே திரும்ப போட்டிருப்பாங்க. அந்த கணக்கெலாம் நீங்கள் பேமெண்ட் செக்ஷனில் டிரான்சாக்ஷன் வியூவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் அமேசானோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வெயிட் வந்து 501 கிராம் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் 501 கிராம் தான் போட்டாகணும். ஓகேங்களா? எம்ஆர்பி லேபிள் ஒட்டி அனுப்பணும் அப்படின்னா எம்ஆர்பி லேபிள் ஒட்டி தான் நீங்கள் அனுப்பணும். உள்ளே இன்வாய்ஸ் வைக்கணும் அப்படின்னா இன்வாய்ஸ் வச்சு தான் நீங்கள் பொருளை அனுப்பணும். நம்ம வைக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, டேரெக்டாக இது கஸ்டமர்கிட்ட தான் போய் ரீச் ஆக போகுது, எங்கேயும் வந்து பார்சலை யாரும் பிரித்து பார்க்க போகிறதில்ல. அதனால் அமேசானுடைய ரூலில் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை, நம்ம இஷ்டத்துக்கு வெயிட்டையும் சைஸையும் கம்மி பண்ணி போட்டுக்கலாம், டெலிவரி காஸ்ட்டை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பேக்கேஜில் இந்த மாதிரி தப்புகள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமேசான் ஆடிட் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்ணிக்குவாங்க. முக்கியமாக ஒரு லிஸ்டிங்லேருந்து ஒரு 4-5 ஆர்டர் பர் டேக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பேரில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு புது லிஸ்டிங் போட போகும்போது சும்மா 1-2 சேல் நடந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட் அவங்க ஆடிட் பண்ண போகிறதில்ல. உடனே நீங்கள் நினச்சிக்குவீங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து யாருமே எதுவுமே கேட்கல, நம்ம கம்மி பண்ணி போட்டு தான் அனுப்பணும், அமேசான் எதுவும் நமக்கு மெசேஜ் போடல, நம்மளை வந்து அவங்க கண்டுக்கல விட்டுட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு 4 ஆர்டர் இல்லை 5 ஆர்டர் பர் டேக்கு கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆடிட் பண்ணுவாங்க. நான் இப்போ சொன்ன பேர் வந்து 1-2 பேர் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டியிருப்பேன். 1-2 பேர் தான் நமக்கு தெரியும். ஒருவேளை நார்மல் ஒரு பையர் எப்படி பை பண்ணுவாங்களோ அதே மாதிரி பேரில் பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? மேபி ஏன்னா சில பேர் வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டர் வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன், இல்லைனா இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா நான் உள்ள வேற பொருளை வச்சு அனுப்பிச்சி விட்ருவேன், இல்லை இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பொருளை மாற்றி வச்சு அனுப்பிச்சிடுவேன், இல்லைனா பழைய பொருளை வச்சு அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மகிட்ட வந்து என்கொயரி பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆர்டர் வந்ததுனா தான் நீங்கள் ப்ராப்பராக அனுப்பணும். இன்னொருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன கேட்டார்னா, நான் இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சுன்னா மட்டும் ப்ராப்பராக அனுப்பிச்சிடுவேன், அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இல்லையா, அந்த ஆர்டருக்கு மட்டும் நான் என்ன சைஸு அண்ட் டைமென்ஷன் போடுறனோ கரெக்டான டைமென்ஷனை போட்டு கரெக்டான வெயிட்டை போட்டு நான் அனுப்பிச்சிடுவேன், மற்ற ஆர்டருக்கெலாம் நான் மாற்றி போடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதாவது ஒரு ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரூலை எப்படி ஃபாலோ பண்ணுறது நீங்கள் பாருங்கள், அதை எப்படி வந்து ஏமாத்துறது அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் அதில் கன்ஃபார்மாக மாட்டிடுங்க, அமேசான் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி பேரில் ஆர்டர் போடாமல் நார்மல் பையர் பேர்லேயே ஆர்டர் போட்டு செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லை இல்லையா, எப்படியா இருந்தாலும் மாட்டிக்குவீங்க. அதனால் அமேசான் சொல்கிற அந்த சைஸ் அண்ட் வெயிட் கைட்லைனுக்கு உட்பட்டு நீங்கள் ஷெடியூல் பண்ணும்போது அந்த சைஸை போடுங்க. ஒருவேளை அமேசான் உங்களுக்கு தப்பாக ஷோ பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு உங்களுடைய லென்த்தே பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் தான் வரும், ஆனால் அமேசான் வந்து 25 சென்டிமீட்டர்னு ரெஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் பண்ணுற இடத்துலையே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் வெயிட் மிஷினில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்புறம் லென்த்துக்கு வந்து ஸ்கேலை மேலே வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, பிரெத்துக்கு ஸ்கேலை மேலே வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஹைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கேலை வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அமேசானுக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, இதுதாங்க என்னுடைய ப்ராடக்டோட ஒரிஜினல் சைஸு, என் ப்ராடக்டோடைய ஒரிஜினல் வெயிட் இதுதான் அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோ சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் சைஸ் வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு அமேசான் சொல்கிறாங்க. இப்போ நாங்களே ஒரு சைஸை கொடுக்குறோம், அது வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இமேஜஸ் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 15 to 30 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் சைஸ் அண்ட் வெயிட்டை நீங்கள் கொடுக்குற சைஸுக்கு நாங்கள் மாற்றி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே சைஸுக்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு அமேசானை வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான சைஸ் அண்டு வெயிட்டை போடுங்க. அப்படி இல்லைனா அமேசான் 6 மாதம் கழித்து கண்டுபிடிப்பாங்க, 1 வருஷம் கழித்து கண்டுபிடிப்பாங்க, 2 வருஷம் கழித்து கூட கண்டுபிடிப்பாங்க.
கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ இருந்து நீங்கள் அதை பண்ணிட்டு வந்தீங்களோ அப்போ இருந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கூட அப்போ இருந்து எத்தனை ஆர்டர் உங்களுக்கு வந்துச்சோ அதோடைய ஆர்டர் ஐடி எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக உங்கள்கிட்ட இருந்து 20,000 30,000 50,000 கூட உங்கள் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே சைஸை நீங்கள் டெலிவரி காஸ்ட்டை மிச்சம் பண்ணுறதுக்காக சைஸையோ வெயிட்டையோ கம்மி பண்ணி போட்டு ஷெடியூல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.